வெல்கம் டு கேஆர்ஆர் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நல்ல ஒரு அருமையான அடை ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோங்க. நல்ல அடை பார்த்திங்கன்னா மொறுமொறுன்னு ரொம்ப அருமையாக இருக்கும். இட்லி தோசை மாவு இல்லாத சமயத்தில் இந்த ப்ரீமிக்ஸ் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்கா டக்குன்னு ஒரு 2 கரண்டி எடுத்து போட்டு கரைச்சி நம்ம அடை செஞ்சு கொடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். எப்படி செய்கிறது நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடனே கிடச்சிக்கிட்டு இருக்கும். இப்போ வாங்க இந்த அடை ப்ரீமிக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி அடை ப்ரீமிக்ஸ் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்திருக்கேன். இது கடையில் வாங்கின புழுங்கல் அரிசி தான், இட்லி புழுங்கல் அரிசி. இது 1 டம்ளர் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதோட அளவு பார்த்திங்கன்னா 250 கிராம் இருக்கும். அதே டம்ளரால் பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துருக்கேன். பச்சரிசி நீங்கள் மாவு பச்சரிசி, பொன்னி பச்சரிசி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்குங்க. எல்லா அளவுமே பார்த்திங்கன்னா ஒரே அளவுகளால் அளந்து எடுத்துக்குங்க. இப்போ அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துருக்கேன். அதே டம்ளரால் 1 டம்ளர் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். அது இது கூடவே சேர்த்துக்குவோம். 1/2 டம்ளர் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். அளவுகள் எல்லாம் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா ஒன்று கலந்து விட்டு நல்லா ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துக்குங்க. இதை ஊற வைக்கணுன்ற அவசியம் இல்லை. கழுவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கணும். நல்லா இதை ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், அரிசியை கழுவி எடுத்துட்டேன். இது போல் வடிகட்டி வச்சுருங்க. தண்ணி நல்லா சுத்தமாக வடிஞ்சு வரட்டும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மற்ற பொருள் எல்லாம் நம்ம காய வைக்கிறதுக்கு எடுத்துக்குவோம். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு தாம்பாளம் எடுத்திருக்கேன் சின்னதாக. அதில் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி எடுத்திருக்க அளவுகள் பார்த்திங்கன்னா 1 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். அதனால ஒரு 25லேருந்து 30 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்குங்க. ஒரு 25லேருந்து 30 வரமிளகாய் எடுத்திருக்கேன். இதிலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை நிறைய சேர்க்கும் போது நல்லா வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதனால நான் கருவேப்பிலை நிறையாவே சேர்த்துருக்கேன். அதே போல் பார்த்திங்கன்னா ஒரு 25 பூண்டு பல் மீடியம் சைஸில் இருக்குது. அதனால் ஒரு 25 எடுத்திருக்கேன். பூண்டு பிடிக்காது அப்படின்னா சேர்க்க தேவையில்லை. பூண்டு பிடிக்குன்னா கண்டிப்பாக சேர்த்து செய்யுங்க. டேஸ்ட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம பருப்புலாம் சேர்க்குறதுனால அந்த வாயு தன்மையை போக்குறதுக்கு அவசியம் நம்ம பூண்டு சேர்த்து தான் செய்யணும் அடை. இப்போ இது கூடவே பார்த்திங்கன்னா நல்லா பொடுசாக நறுக்குனா இஞ்சி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா அந்த தட்டில் சேர்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். ஃபஸ்ட்டு உப்பு கம்மியாகவே சேர்த்துக்குங்க. மறுபடியும் வேணால் நம்ம அடை மாவு கரைச்சிட்டு தேவைன்னா கூட சேர்த்துக்கலாம். இதில் வந்து அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டியதில்லை. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். நான் இன்றைக்கி எடுத்த அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் வேணால் நம்ம பார்த்துக்கிட்டு தேவைன்னா சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நல்லா வெயிலில் இது போல் காட்டன் கிளாத்து போட்டு அதில் காய வச்சு எடுத்துக்குவோம் எல்லாத்தையும். வெயில் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளேயே நிழலில் ஃபேன் காற்றுல போட்டு வைங்க. நல்லா காஞ்சிரும். நல்லா காஞ்சதுக்கப்புறம் லைட்டாக கடாயில் போட்டு சூடு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டால் போதும். செவக்கெல்லாம் வறுக்கக்கூடாது. சூடு வர வரைக்கும் வறுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா போதும். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா காஞ்சி வந்துருச்சு. இது எல்லா பொருளுமே உங்களுக்கு வெயில் இல்லைன்னா நீங்கள் கடாயில் வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு காய வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா தான் உங்களுக்கு 3லேருந்து 6 மாதம் வரைக்கும் இந்த அடை மிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கெட்டு போகாது. ரொம்ப அருமையாக இருக்கும். நம்ம எப்போ வேணாலும் எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். அப்புறம் இது காய வைக்கும் போது பார்த்திங்கன்னா நான் சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருந்தேன். அது வீடியோவில் மிஸ் ஆகிடுச்சு. சோம்பு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சில பேருக்கு சோம்பு வாசனை பிடிக்காது. அவங்க வந்து ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா அருமையாக இருக்கும். இப்போ வந்து காய வச்ச அந்த மிளகாய், உப்பு, பூண்டு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொரப்பாக அரைச்சி எடுத்துக்குங்க இந்த அளவுக்கு. இப்போ இது கூடவே நம்ம காய வச்சு வச்சுருக்க பருப்பையும் சேர்த்துக்குவோம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்குவோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மிஷினில் கொண்டு போய் அரைக்கணுன்ற அவசியம் இல்லை. வீட்லேயே அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில். ஏன்னா கொஞ்சம் நம்ம கொரப்பாக தான் அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அரைச்சி எடுத்துக்கிட்டேன். லைட்டாக கொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கங்க. எப்போதும் வீட்டில் நம்ம அடை மாவு எப்படி அரைப்போமோ அதே பக்குவத்துக்கு தான் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டோம்னா அடை நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒரு 2-3 பேட்சாக போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா கடைசியாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். இந்த பெருங்காயத்தூள் பார்த்திங்கன்னா நான் வீட்டிலே ரெடி பண்ணது தான். எப்படி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு வீடியோ தேவைன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ நல்லா பெருங்காயத்தூள் சேர்த்து அரைச்சி இப்போ நம்ம எல்லாம் தனித்தனியாக தான் அரைச்சோம். அதனால பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. கையால் கலந்து விடாதீங்க, காரமாக இருக்கும்.
அதனால கரண்டி வச்சு நல்லா ஒத்தாப்புல கலந்து விட்டுருங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் எடுத்துக்குங்க. எடுத்துக்கிட்டு நல்லா கலந்து விட்டுருங்க ஒத்தாப்புல. அப்பதான் அந்த உப்பு, காரம் எல்லாம் நல்லா ஒத்தாப்புல கலந்து வரும். நல்லா இது போல கலந்து எடுத்தோம்னா எவ்வளோ அருமையா இருக்கு பாருங்க. அதே போல இந்த பக்குவத்துக்கு கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்குங்க. அப்பதான் அடை நல்லா மொறுமொறுப்பா இருக்கும். இப்ப நம்மளோட அடை ப்ரீ மிக்ஸ் பாருங்க. ரொம்ப அருமையா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நல்லா கலந்ததுக்கு அப்புறம் அதோட கலர பாருங்க எவ்வளோ அருமையா இருக்குன்னு. இப்ப இத இது போல நல்லா ஒரு பாட்டில்ல போட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னாக்கா, 6 மாசம் வரைக்கும் வச்சுக்கலாங்க இந்த அடை ப்ரீ மிக்ஸ. இத ஃப்ரிட்ஜ்ல வைக்கணுன்ற அவசியம்லாம் இல்ல. நம்ம வெளியிலேயே வச்சுக்கலாம். கெட்டு போகாது. இப்ப அடை ப்ரீமிக்ஸ் எப்படி செய்றதுன்னு நம்ம பார்த்தாச்சு. இப்ப அடுத்து இத வச்சு நம்ம அடை எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு அடை செய்றதுக்கு பார்த்தீங்கன்னா, நான் 1 டம்ளர் அளவுக்கு அடை மாவு எடுத்திருக்கேன். இத ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இப்ப அதே டம்ளரால பார்த்தீங்கன்னா, 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி மாவ நல்லா கரைச்சி எடுத்துக்குவோம். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்த அளவு சேர்த்துக்குங்க. நம்ம எல்லா பொருளுமே இதில சேர்த்தாச்சு. எதுவுமே நம்ம சேர்க்கணுன்ற அவசியம் இருக்காது. உப்புலேருந்து பெருங்காயத்தூள், காரம் எல்லாமே சேர்த்தாச்சு. அதனால நம்ம இதில எதுவுமே சேர்க்க வேணாம். மாவு மட்டும் பார்த்தீங்கன்னா, நல்லா கரைச்சிட்டு ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு செஞ்சோம் அப்படின்னா, அடை நல்லா அருமையா இருக்கும் சாஃப்ட்டா. அதே சமயம் பார்த்தீங்கன்னா, நல்லா மொறுமொறுப்பாவும் இருக்கும். இப்ப இந்த மாவு நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம அடை எப்படி செய்றதுன்னு பார்ப்போம். இப்ப பாருங்க மாவு ஊறுனதுக்கு அப்புறம் எப்படி நல்லா பொத பொதன்னு வந்திருக்கு பாருங்க. நல்லா மாவு இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கணும். இப்ப இதில பார்த்தீங்கன்னா, இந்த மாவ அப்படியே நீங்க அடை ஊத்தி சாப்பிட்டாலும் டேஸ்ட் அருமையா இருக்கும். நமக்கு அடையில வெங்காயம், தேங்காய் இதெல்லாம் சேர்த்து செஞ்சோம்னா, இன்னும் டேஸ்ட் அருமையா இருக்கும். இப்ப நல்லா ஒரு 20 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அத நல்லா கையால உதுத்து விட்டு சேர்த்துக்கிறேன். இதிலேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் வச்சிருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமா நறுக்குன கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி தழைக்கு பதிலா நீங்க முருங்கைக்கீரை கூட சேர்த்து செய்யலாம். அதுவும் டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப மாவு கொஞ்சம் திக்கா இருக்கு. அதனால கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். மாவு ஓரளவு அடை ஊத்துற பக்குவத்துக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சி எடுத்துக்குங்க. இந்த பக்குவத்துக்கு இருந்ததுன்னா அடை ஊத்துறதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும். இப்ப அடை ஊத்திக்கலாம். அடை ஊத்துறதுக்கு பார்த்தீங்கன்னா, அடுப்புல கல்லு காய போட்டுருக்கேன். இதில ஒரு கரண்டிலேருந்து 1 1/2 கரண்டி அளவுக்கு மாவு சேர்த்து நல்லா மெல்லிசா தேய்ச்சி விடலாம். மெல்லிசா தேய்ச்சிக்கும்போது நமக்கு நல்லா மொறுமொறுப்பா இருக்கும் அடை. ஊத்துறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா அழகா வரும் நமக்கு. அடை ஊத்துனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, அங்கங்க ஹோல் போட்டுக்குங்க. அதில ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குவோம். அடைக்கு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தியா தான் தேவைப்படும். அப்பதான் அடை நல்லா கிரிஸ்பியா கிடைக்கும் நமக்கு. ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா வேக விடுங்க. இப்ப அடை நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அடுப்ப ஃபுல்லா லோ ஃப்ளேம்ல வச்சு, நல்லா ஒரு 3 நிமிஷத்துக்கு வேக வச்சீங்கன்னா, அடை நல்லா வெந்து மொறு மொறுன்னு கிடைக்குங்க. அடை நல்லா கிரிஸ்பியா சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். எந்த அளவுக்கு சூப்பரா ரெடியாகி வந்திருக்கு பாருங்க அடை. நல்லா இதுக்கு தேங்காய் சட்னி, கார சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப அருமையா இருக்கும். அவியல் கூட வச்சு சாப்பிடலாம். இதெல்லாம் நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். அதோட லிங்க் எல்லாம் உங்களுக்கு நான் குடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்ல. தேவைப்படுறவங்க பார்த்துக்குங்க. அடையும் பாருங்க ரொம்ப அருமையா வந்திருக்கு. நான் இன்னைக்கு சொன்ன மெஷர்மெண்ட்ல இந்த அடை ப்ரீமிக்ஸ் செஞ்சு, நீங்களும் இந்த அடை ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா அருமையா இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. என்னோட இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம கேஆர்ஆர் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு வேறொரு ரெசிபியோட சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.